வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேட்டோ அங்கத்துவ நாடான பிரிட்டனின் கண்ணுக்கு தெரியாத ஆயுதம் முதல் தடவையாக ஆளற்ற விமான திரள்களை வீழ்த்தியது. ஆளற்ற விமான திரள் என்று குறிப்பிடப்படுவது ஒரே நேரத்தில் பல ஆளற்ற விமானங்களை ஒரே இலக்கை தாக்க அனுப்புவது. அதற்கு காரணம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக எத்தனை வான் இலக்குகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று ஒரு எண்ணிக்கை உண்டு. அதைவிட அதிக எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை அனுப்பினால் அவை இலக்குகளை போய் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களை உள்ளடக்கி உள்வரும் தாக்குதல்களை எடுக்க வடிவமைக்கப்பட்ட புதிய ரேடியோ அலைவரிசை இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதமான RFDW-ஐ பிரிட்டிஷ் துருப்புகள் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்? ஆளற்ற விமான வளர்ச்சியின் விரைவான வேகம் உக்ரைனில் போரை வரையறுக்க விரைவாக வந்தது. நவீன ராணுவங்கள் முன்னோக்கி செல்லும் போர்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றன என்பதை ஆளற்ற தாக்குதல்கள் மாற்றுகிறது. ஆளற்ற விமான தொழில்நுட்பங்கள் முதிர்ச்சியடையும் போது எதிர் ஆளற்ற விமான வான் பாதுகாப்பு அமைப்புகளில் வானில் பறக்கும் ஆளற்ற விமானங்களை வீழ்த்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட நுட்பங்களை கொண்டிருக்கவில்லை. தவிர வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஆளற்ற விமானங்களை வீழ்த்து ஏவுகணைகளை ஏவ வேண்டும். அவற்றின் விலை மில்லியன் கணக்கில் உள்ளது. ஆளற்ற விமானங்களின் விலை சில ஆயிரம் தான். திரள் ஆளற்ற விமான தந்திரங்களில் இலக்கின் பாதுகாப்பை முறியடிக்க அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துகிறது. ஆளற்ற விமானங்களை இயக்கும் விமானிகள் இன்னமும் இந்த வகையான தாக்குதலுக்கு பழகி வருகின்றனர். இதை தடுப்பது கடினம், ஆனால் இது மேலும் மேலும் பொதுவானதாக மாற வாய்ப்பு உள்ளது. 2024ஆம் ஆண்டின் 18,000க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக உக்ரைன் நடவடிக்கை எடுத்ததாக பிரிட்டிஷ் உளவுத்துறை மதிப்பீடு செய்துள்ளது. விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மலிவான வெகுஜன ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு எதிராக தொடர்ந்து பாதுகாக்க முடியாது. அதனால் ஆளற்ற விமான தாக்குதல்களில் செயல்படுவதற்கு மலிவான பிற விருப்பங்கள் பெருகிய முறையில் ஈர்க்கப்படுகின்றன. பிரிட்டன் இப்போது வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள ஆயுதம் பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பிரிட்டிஷ் படையினர் கண்ணுக்கு தெரியாத ரேடியோ அலை ஆயுதத்தை பயன்படுத்தி முதன்முறையாக ஆளற்ற விமானங்களை தாக்கியதாக பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களின் கூற்றின்படி ஒரு வகை ஆற்றல் ஆயுதம் உயர் அதிர்வெண் ரேடியோ அலைகள் ஒரு ஆளற்ற விமானத்தின் முக்கியமான பகுதிகளில் அழிவை ஏற்படுத்துகின்றன. அவை ஆளற்ற விமானங்களை செயலிழக்க செய்கின்றன என்கின்றது லண்டன். பல நாடுகளில் இராணுவங்கள் இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதங்களில் பெரிதும் முதலீடு செய்கின்றன. அவை உள்வரும் அச்சுறுத்தல்களை எடுக்க ரேடியோ அலைவரிசை ஆற்றல் அல்லது லேசர்களை பயன்படுத்துகின்றன. இருப்பினும் பிரிட்டிஷ் தொழில்நுட்பம் பெரும்பாலும் ஆளற்ற விமானங்களை அகற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சின்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் இதுவரை RFDW-களில் $53 மில்லியன் அதிகமாக முதலீடு செய்துள்ளது. அதன் ஆயுதம் பிரெஞ்சு தயாரிப்பு நிறுவனமான தேல்ஸின் பிரிட்டிஷ் பிரிவின் தலைமையிலான பாதுகாப்பு நிறுவனங்களின் குழுவால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆயுதத்தை முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்ததாக பிரிட்டிஷ் அரசு டிசம்பர் மாதம் தெரிவித்தது. தற்போது சோதனை பல இலக்குகளுக்கு எதிரான முதல் சோதனை. பிரிட்டிஷ் ராணுவம் இதுவரை செய்யாத மிகப்பெரிய எதிர் ஆளற்ற விமான திரள் பயிற்சியின் ஒரு பகுதியாக மேற்கு வேல்ஸில் உள்ள ஆயுத வரம்பில் இந்த தொழில்நுட்பத்தை துருப்புக்கள் சோதனை செய்தனர் என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆயுதம் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நடுநிலையாக்கும் திறன் கொண்டது என்பதை உடனடியாக நிரூபித்துள்ளது என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு மேலும் கூறியது. உள்வரும் அச்சுறுத்தல்களில் எலக்ட்ரானிக் போர் சாதனங்கள் வேலை செய்யாவிட்டாலும் RFDW-கள் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும், லண்டன் கூறியது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு கொள்முதல் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மரியா ஈகிள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்த குறிப்பிடத்தக்க சோதனை பிரிட்டிஷ் கண்டுபிடிப்புகளின் வலிமையை எடுத்து காட்டுகிறது. நமது உள்நாட்டு தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் திறமைகளால் இயக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ரேடியோ அலைவரிசை இயக்கிய ஆற்றல் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆளற்ற விமானங்களை வீழ்த்திய முதல் பிரிட்டிஷ் சிப்பாய் 106 ரெஜிமெண்ட் ராயல் பீரங்கியை சேர்ந்த சார்ஜன்ட் மேயர்ஸ் என்ற பிரிட்டிஷ் ராணுவ வீரர் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு அற்புதமான மேம்படுத்தல் என்று கூறினார். பிரிட்டன் இப்படியான முயற்சிகளில் அதிகம் ஈடுபட காரணம் ஐரோப்பா மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்பதுதான். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் மற்றும் பிற மூத்த ரஷ்ய அதிகாரிகள் மாஸ்கோவின் காலனித்துவ கடந்த காலத்தை பயன்படுத்தி நேட்டோ நாடுகளுக்கு எதிரான எதிர்கால ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றனர் என்று ஒரு புதிய பகுப்பாய்வு கூறுகிறது. நேட்டோ நாடுகள், குறிப்பாக ரஷ்யாவை தொடும் தூரத்தில் உள்ள நாடுகள், வரும் ஆண்டுகளில் நேட்டோ கூட்டணி உறுப்பினர்களுக்கு எதிராக மாஸ்கோ தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று அதிக அளவில் கூறியுள்ளன.
கிரெம்ளின் மிகவும் வழக்கமான ராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கு பதிலாக கலப்பின போர் தந்திரங்களை பயன்படுத்தி நேட்டோ மண்ணை தாக்க முடியும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். கலப்பின போர் என்பது சைபர் தாக்குதல்கள், போலி தகவல் பிரச்சாரங்கள் அல்லது கடலுக்கடியில் கேபிள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய உள்கட்டமைப்பை குறிவதிப்பது போன்ற வெளிப்படையான போர்கள் இல்லாத பலவிதமான செயல்பாடுகளை குறிக்கிறது. ஆனால் நேட்டோ கூட்டணியின் ஒருங்கிணைப்பை சோதிக்க ரஷ்யாவுக்கு பல விருப்பங்கள் உள்ளன. கிழக்கு ஐரோப்பாவின் எஸ்டோனியா, லட்வியா மற்றும் லித்துவானியா ஆகிய 3 பால்டிக் நாடுகள் ரஷ்ய எல்லையில் நேட்டோவின் கிழக்கு பகுதியில் ஒரு பகுதியை உருவாக்குகின்றன. ரஷ்யாவின் முதல் தாக்குதல் இந்த நாடுகள் மீதே இருக்கலாம்.